हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए ताकि हमें जल्द से जल्द ज्यादा से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकॉन को प्रेस करना मत भूलिएगा ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। டாக்டர் ஜட்கா சார், எனக்கு சுத்தமா பசியே எடுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அட எதுக்குமே கவலைப்படாத பத்துலு. அதான் இப்ப நீ இத பத்தி என்கிட்ட சொல்லிட்டல்ல, உனக்கு நான் சூப்பரான மருந்து தரேன். அதை எடுத்துக்கிட்டேன்னா உன் மூளையும் வியாதியும் சரியாயிடும்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, எதுக்காகடா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? குடுக்க வேண்டியது குடுறா. இத பாரு பத்துலு, இதுதான் அந்த மருந்து இருக்கிற பாட்டில். இதுல இருந்து ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் நீ சாப்பிட்டனா போதும், உடனே உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும். சாப்பிடு. இந்த ஒரு மாத்திரைய ஒரு கிளாஸ் தண்ணில கரைச்சு அதுக்கப்புறமா குடிச்சிடணும். அவ்வளவுதான். இப்ப ஒரு மாத்திரையை சாப்பிட்டா உடனே பசி வரும். ஆனா ஒரே நேரத்துல எல்லா மாத்திரையும் சாப்பிட்டா அப்ப அந்த பத்துலுவுக்கு என்ன வரும்? அவ என்ன ஆவான்னு யோசிங்க. என்ன நடந்தா என்ன? கண்டிப்பா அது பத்துலுவுக்கு நல்லதா இருக்காது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. நமக்கு இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, அவனை பஞ்சர் ஆக்கணும், அதுதான் முக்கியம். அச்சோ, என்ன வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. கீழே என்ன விழுந்ததுன்னு தெரியல. வாடா பாத்துலோ, என்னன்னு பார்க்கலாம். எவனோ ஒரு வீணா புடவை இதை தள்ளிட்டு போயிட்டான். இப்ப எல்லா விஷயங்களும் தெள்ள தெளிவாக போகுது. குட்டப்பையில உனக்கு மூளை குழம்பிடுச்சு நினைக்கிறேன். மந்திரிச்சா தாண்டி நீ சரிப்பட்டு வருவ. உண்மைதான். ஆனா ஜான் சைஸ்ல இருக்கிற ஒருத்தனுக்கு மூளை ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருந்திருக்கும். பண்ணுங்க பண்ணுங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல இதுக்கான தண்டனையை நீங்க எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா பத்லு இப்ப குடிச்சானே அந்த கிளாஸ்ல, இதுல இருந்த மாத்திரை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். மோட்டு, என்ன இது? இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப பத்துலோட பசியை தடுக்கிறது நடக்காத காரியம். இது முடியாத காரியமா மாறி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, வயிறு ரொம்ப கிள்ளுது. ஏதாவது பண்ண மாட்டோம். என்னால பசி தாங்க முடியாதுன்னு உனக்கும் தெரியல. ஐயோ, ரவுண்ட் அடிச்சு கிள்ளுதுடா வயிறு. வயிற்றுக்குள்ள ஏதோ அறிவு சத்தெல்லாம் கேக்குது மாட்டோம். சூப்பர் பத்துலு, நீ சாப்பிட போறத பாக்கும் போது எனக்கும் வயிற்றுல கப கபன்னு பசி எடுக்குதுடா பத்துலு. ஆஹா, என்ன ஆச்சு? சாப்பிட்ட உடனே பத்துலோட உடம்பு 2 மடங்கு ஆகி போச்சு. என் உயிர் நண்பா மோட்டு, இப்ப இவன் எந்த அளவுக்கு சாப்பிடுறானோ அதே அளவு இவன் குண்டாயிட்டே போவான்பா. முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. அதுக்குள்ள நான் ஏதாவது மாத்து மருந்து ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். மோட்டு பத்துலு, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நிலைமை எப்படி இருக்கு? நான் என்னத்த சொல்றது, ஏதுன்னு சொல்றது? எங்க வீட்ல இருந்த எல்லாத்தையும் உள்ள போட்டு அமுக்கிட்டேன் சார். உள்ள என்னென்னமோ பண்ணுது. அட கடவுளே, பத்துலு நீ பெரிய கவிஞன் ஆயிட்ட. ஆனா என்னால நம்ப முடியலையே. ஐயோ சிங்கம் சார், நானும் கவிஞனும் இல்ல, நல்ல ரசிகனும் இல்ல. இப்ப நான் ஒரே குழப்பத்துல இருக்கேன் சார். நான் ரொம்ப பசியில வேற இருக்கேன். ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். சமுசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கே தெரியல. சின்ன வயசுல இருந்து சமுசா சாப்பிட்டு வளர்த்த உடம்புடா. எனக்காக ஒரே ஒரு சமுசா, ஒரு சின்ன பீஸ் அது கொடுத்தியா? மாண்டப்பையில என்ன நடக்குதுங்க? இந்த மோட்டு மட்டும் தான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த பாத்திரமும் ஆரம்பிச்சுட்டான். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்து. டிக்கெட் மண்டையா, ஓவரா புலம்பாது. உன் உடம்ப விடுறா. இவன் கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்படியே வீங்கிக்கிட்டே போறான்டா.
ஆனா மோட்டு இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பமாச்சு? இது எல்லாமே அந்த பூசணிக்காய் தலையா இருக்கான்ல, அவன் கொடுத்த மாத்திரையால வந்த வேணதான். அப்படின்னா ஏதாவது பண்ணியே ஆகணும். மோட்டு நீயே ஏதாவது பண்ணு. அறிவு இருக்காய உனக்கு? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு பத்துலுக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? ஒரு 4 சமோசா சூடா சாப்பிட்டேன்னு வச்சுங்களா, என் வயிறு மட்டும் இல்ல மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யும். நீ கடை பண்ணியா 4 சமோசா குடுறா. ஏய் மரியாதை எங்க இருந்து போயிடு. எல்லா சமோசாவையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து என்ன செடியை பாக்குறியா? மோட்டு ஓடி வந்ததுல எனக்கு மறுபடியும் பசிக்குது. ஏதாவது சாப்பிட ஏற்பாடு பண்ணிடா மோட்டு. சாப்பாடு கேட்டு நீ இப்படி கூப்பாடு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா நம்ம கிட்ட பணம் இல்ல. பாக்கெட்ல 10 பைசா கூட கிடையாது, வீட்ல சாப்பாடு கிடையாது. எப்படா கொடுப்பேன்? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். ஏதாவது ஏற்பாடு பண்ற? அட கடவுளே, இவனுக்கு பசிக்காம இருக்கணும்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? சாப்பாடு சாப்பாடு. இது சாதாரண விஷயம். இது கூட உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க 2 பேருமே டயலாக் தான் நிறைய பேசுறீங்க, காரியத்துல ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. என் உணவை நானே தேடிக்கிறேன்டா. வீங்கன வாயா. கோவத்துல வர. ஓபன் த டோர். திதிக்தான். சிங்கம் சார், நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. பத்துலுக்கு அந்த வீட்டுல சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, பாக்ஸர் கையால செம உத கிடைக்கும், வாங்கிட்டு வர போறோம் பாருங்க. அப்புறம் சிரிக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப நடக்க போற சீனை பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்படலாம். பேசுறதெல்லாம் போதும், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நாம முயற்சி பண்ணலாம். ஏய் என் வீட்லயே வந்து திருடியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மரியாதையா இங்க வந்து சரண்டர் ஆயிடு. ஏய் இதெல்லாம் வச்சு சாப்பிட. சரி சாப்பிட்டுருவோம். வேற என்ன இருக்கு? இதையும் சாப்பிடுவோம். இது ஒரு தண்ணி டேஸ்ட். கோழி இது ஒரு தண்ணி சுவைதான். இது என்னது? குலோப் ஜாமுன். அட இது நம்ம நாமக்கல் முட்டை. இல்ல நிறுத்து. என்னடா நடந்து ஓட பாக்குற? வா உள்ளே வா. இதெல்லாம் எனக்கு ஆசை. என்ன பண்ற பாரு. இதா இதா வைங்க. இதா இதா நாக்கல தள்ளுதே. அட பாவி, நீ மனுஷனா இல்ல இரும்பால செஞ்சவனா? உனக்கு இதால எந்த வலியும் ஏற்படலையா? இப்ப இரு, இப்பவே உனக்கு புத்தி வர்ற மாதிரி பண்றேன். 4 அடி அடிக்கனா உனக்கு தன்னால புத்தி வந்துரும் பாரு. இந்த பாக்ஸரோட திறமையை இந்த ஊருக்கு சீக்கிரம் புரிய வைக்க போறேன் பாரு. இதோ வர. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்க. பாக்ஸர்ல வெளியே வந்து விடுறான். சீக்கிரம் 10 ரூபா கைது பண்ணி லாக்கப்ல போடுங்க. இவனை ஜெயில போட்டுருவேன். ஆனா இவனுக்கு சாப்பாடு எப்படி போடுறது? அங்க இருக்கிற கைதிகளோட சாப்பாடு எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டுருவான். சொல்ல போனா 1 மாச சாப்பாட்டை ஒரு நாள்ல சாப்பிட்டுருவான். சிங்கம் சார், இந்த பாக்ஸர் வீட்டுக்குள்ள நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல. ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. 2 சிக்கன் இருந்துச்சு. சாப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டேன். அது சாப்பிட்டதுனால எனக்கு நிறைய இட்லி தோசை எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. கிளம்புறேன் சார். சார் சார் என்னாச்சு சார்? உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்ல. அப்படின்னா குற்றவாளிங்க யாராவது உங்களை அடிச்சுட்டாங்களா சார்? வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வாயை மூடுங்க. தயவு செஞ்சு 2 பேரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனா சார், ஏன் நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ஒன்னும் டென்ஷன் ஆலாம் இல்ல. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அந்த பத்துலு இட்லி சாப்பிடறதுக்காக போயிருக்கான். யார் வீட்டுல போய் உட்காந்து இட்லி சாப்பிடறான்னு தெரியலையே. அவங்க வீட்டுல சட்னி சாம்பார் எதுவுமே மிஞ்சாது. ஆனா இந்த புர்புரி நகர்ல இட்லி தோசை இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. என் வீட்டுல மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனா பத்துலு போல அங்க போகவே முடியாது. ஆனா பத்துலு போல எதுக்கு என் வீட்டுக்கு போக முடியாது? அட கடவுளே. ஹலோ மம்மி, பத்துலு அங்க வந்தான்னா அவனுக்கு இட்லி தோசை எதுவுமே கொடுக்காதீங்க. அடடா, அவன் ஏற்கனவே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானே. 1 மாசத்துக்கான பொருளை அவன் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்பவே வரம்மா. போதும் பத்துலு, போதும் சாப்பிடுறது போதும். அம்மா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. நீ ஏன் ரொம்ப பேசும்போது டயர்டா இருக்க? நான் ஒரு 200 இட்லி 300 தோசையோட நிப்பாட்டிக்கிறேன்டா. டயர்டா ஆயிட்டாங்க பாவம். சொன்னா கேளு பத்துலு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சுமா?
ஏன் அம்மா எதுக்காக மயங்கி கிடக்குறாங்க? அதாவது சார் வேற எதுவும் இல்ல சார். மோட்டு என்ன சொன்னா ஒரு 200-300 இட்லியோட நிப்பாட்டிக்கிறான்னு சொன்னா நான் ஒரு 300-400ன்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே அப்படியே டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. வேற எதுவும் 200-300 தோசை வேணுமா உனக்கு? ஏய் மோட்டு அடுத்த விக்கெட். டேய் பூசணிக்காய் மண்டையா கொஞ்சம் சீக்கிரமா வாடா. 10 ரூபாயால இந்த ஊர்ல சாப்பாடே பஞ்சம் போல இருக்கு. அட மோட்டு, அவனை சரி பண்றதுக்கான மருந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா போதும், பத்துலுக்கு முழுசா சரியாயிடும். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போடணும், இல்லனா அப்புறம் இந்த மருந்து வேலை செய்யாம போயிடும். போ. என்னப்பா இது, டேமோட செவுரு உடைஞ்சிருச்சு. இதுல இருக்கிற ஓட்டையை அடைக்கலன்னா அப்புறம் நம்ம நகரம் பூரா அப்படியே தண்ணியில மிதக்க வேண்டியதுதான். டாக்டர் ஜட்கா சார், அந்த செவுத்துல இருக்கிற ஓட்டையை அடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த வழி இதுதான். விட மாட்டேன்டா. 10 ரூபா கொக்கா. எப்படி யாராவது சீக்கிரம் சாப்பாட்டா கொடுங்க, இல்லனா இந்த செவுத்துல இருந்து வர தண்ணி அவனால தடுத்து நிறுத்த முடியாம போயிடும். 10 ரூபாயோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். சீக்கிரம் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. சீக்கிரம் கொட்டுங்கடா. என்னடா பண்றது? இந்த செவுத்துல மாட்டிக்கிட்டானடா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா மோட்டு. எப்பவும் நீங்களே கஷ்டப்பட்டா எப்படி? நானும் ஒரு ஹீரோ வேலையா பண்ண வேண்டாமா? பிரமாதம், உங்களுக்கு பரிசு தரப்படும். இந்த புர்புரி நகர தண்ணியிலிருந்து காப்பாத்திருக்கீங்க. சூப்பரா இருக்கு. டிக்கெட் பண்றியா? உன்னோட சமோசாவை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாதுடா. எனக்கு இந்த 2 சமோசா கொடு. போதும், நிறுத்த மாட்டோம். அங்க பாரு, அந்த டாகி கூட உன்னை ரொம்ப கேவலமா பாக்குது. அதுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு சாப்பிடலாம் இல்ல? ஓய் ஓடு. மரியாதை போறியா இல்லையா? உன்னா எனக்கு உண்டலன் பண்ணிடுவேன். டேய் மண்டப்பையில, எதுக்காகடா அதை துரத்துற? அது பாவம் வாயில்லா ஜீவன் பசியோட வந்து நிக்குது. நீ வாடா கண்ணா, நீ வா. உனக்கு 2 சமோசா தரேன். வா 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 வா. வந்து சமோசா சாப்பிடு வா. இதா. அப்படி சாப்பிடு. சூப்பர். போதும் மோட்டோ, என்னோட அட்வைஸை கேட்டு இவ்வளவு சமோசா ஊட்ற. நீ எல்லாம் நல்லா வருவ மோட்டோ. ஓகே. போயிட்டு வா. நான் அப்புறமா பார்க்கறேன். ஏதோ பணக்கார வீட்டு நாய் மாதிரி இருக்கு. அங்க பாரு, அந்த டாகி நம்ம கூடவே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. நமக்கு பாதுகாப்பா வர மாதிரியே வருது மோட்டோ. வரட்டும்டா. நாய் நன்றி உள்ள ஜீவன்டா. அது மட்டும் இல்லாம நாய் வந்து மனிதர்களுக்கு தோழன். அது நம்ம கூட வரட்டும். நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. வா வா வா, பின்னாடியா வா. வா வா வா. பத்துலு, நம்மளுடைய இந்த டாகியை பாத்தியா எவ்வளவு கம்பீரமா நடக்குது. ஸ்டெப் ஒன்னொன்னு சும்மா சிங்க மாதிரி எடுத்து வைக்குதுடா. இனிமே இதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன். டைகர் தான் கூப்பிட போறேன். ஏய் அங்க பாரு மோட்டோ, உன்னோட டைகருக்கு என்ன ஆச்சு? எதை பார்த்து இந்த ஓட்டம் ஓடுது? என்ன ஆச்சு தெரியலையா? எனக்கும் தெரியலடா. இது டைகர் என்னத்த பண்ணுதுன்னு தெரியலையே. வா பக்கத்துல போய் பார்க்கலாம். என்னடா சொம்பு இருக்குது? மோட்டோ, இந்த சொம்பு முழுக்க தங்க காசு இருக்கு மோட்டோ. என்னது? தங்க காசா? புதையலா? டைகர் பிரமாதம் சூப்பர். எங்களை பணக்காரங்கள கிட்ட பத்துலோ, நாம பணக்காரங்கள ஆயிட்டோம்டா. ரொம்ப அலையாத மோட்டோ, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது. இதெல்லாம் நம்ம கையிலயும் வீட்லயும் வச்சுக்கிட்ட சட்டப்படி குற்றம். இத மேயர் கிட்ட கொண்டு போய் நாமளே ஒப்படைச்சிடலாம். நீ சொல்றது ரொம்ப சரிடா மண்டையா. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது சாதாரண டாகி கிடையாது. புதையல கண்டுபிடிச்சு கொடுக்கிற ஒரு அற்புதமான டாகி டைகர். மோட்டோ, அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போலாம். அது அடுத்த புதையலுக்கு ஆட்டையை போடுது போல இருக்கு. அடுத்தது என்ன? சூப்பர். பிரமாதம்.
ஆமா, நீங்க கேள்விப்பட்டீங்களா? நம்ம மோட்டோக்கும் பத்லுவுக்கும் நிறைய புதையெல்லாம் கிடைச்சிருக்காம். இருக்காதா பின்ன? மோட்டு பத்லு கிட்டதான் அந்த புதையல தேடுற டாகி இருக்கே. என்ன புதையலை தேடி கண்டுபிடிக்கிற டாகியா? ஆச்சரியமா இருக்கே. ஆமாப்பா, அந்த டாகி மோப்பம் பிடிச்சி புதையல் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போதான். புதையல மோப்பம் பிடிக்கிற டாகியா? அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் ஜான் ஆயிடுவான். ஜான் ஆயிடுவான். எலும்ப பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஏகிட்ட வந்துட்டு பார்க்கலாம். புதையில தேடி கொடுக்க போற டாகி. வா 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 வா. புதையில கண்டுபிடிச்சு கொடுக்க போற டாகி எனக்கு கிடைச்சாச்சு. இப்ப ஜான் ஆக போறான். ஜான் ஆக போறான். மோப்ப பொடி சீக்கிரமா புதையில கண்டுபிடி. நீ புதையில கண்டுபிடிக்கிற டாகி தானே? கிடைச்சிடுச்சு புதையல். இப்ப ஜான் ஆக போறான். ஜான் ஆக போறான். பாஸ் இது நாம கொள்ளையடிச்ச பொட்டி நினைக்கிறேன் பாஸ். கொஞ்சம் பொட்டியை உத்து பாருங்க. இது நம்மளோட பொட்டி தான். இதுல உங்க பேர் கூட எழுதிருக்கு பாருங்க. இது நம்மளோட பிரீஃப் கேஸ் தான். அப்படின்னா அந்த சொம்புல கிடைச்ச தங்க புதையல். எஸ் எஸ், இது நம்மளோட புதையலையே தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குதே. என்ன பண்றது? என்னங்கடா இது வம்பா போச்சு. நான் புதைச்சு வச்சதையே தேடி தேடி எனக்கே திரும்ப கொடுக்குதே. ஹலோ, சொல்லுங்க பிக் டான். நான்ப்பா புர்புரி நகர்ல ஒரு அதிசயமான டாக் வந்து புதையல கண்டுபிடிக்குதாம. எஸ் பிக் டான். இப்ப அந்த டாக் எங்க கிட்ட தான் இருக்கு. இப்ப கூட அது புதையல தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஓ ஓகே குட். பசங்களா, என் ஆளை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். அந்த டாகிய அவங்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே பிக் டான். பாஸ் பிக் டான் இப்பதான் போன் பண்ணாரு. இந்த புதையல கண்டுபிடிக்கிற டாகி அவருக்கு வேணுமா, அதனால ஆள் அனுப்புறாரா. என்ன, இந்த டாகி என்கிட்ட இருக்கு நீ அவர்கிட்ட சொல்லிட்டியா? அவர் வந்தா இந்த செல்லத்தை தூக்கிட்டு போயிடுவாரே. ஏண்டா நீ எதுக்கு அவர்கிட்ட சொன்ன? ஏ டான், எங்களை பிக் டான் தான் அனுப்பிச்சு வச்சாரு. அந்த டாகி எங்களுக்கு வேணும். மாட்டேன், இந்த டாகியை நான் கொடுக்கவே மாட்டேன். என்னது, இந்த டாகியை நீ கொடுக்க மாட்டியா? ஆமாண்டா நட்ட, கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இந்த டாகி என்னோட உயிர், என் செல்லம். நான் கொடுக்க மாட்டேன். ஜான், அந்த டாகியை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஏன்னா அது எங்களுக்கு தான் சொந்தம். அதுக்கு நாங்க டைகர் பேர் வச்சிருக்கோம். டைகரே கமானே. மோட்டோ பத்லு, இங்க இருந்த மரியாதையா ஓடி போயிடுங்க. நாங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரன்னா எவ்வளவு பேர் ஐட்டனா இருந்துட்டு போங்கடா. அத பத்தி எங்களுக்கு எதுவும் கவலை கிடையாது. நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த டைகர் எங்களோடது. எங்களுக்கு தான் சொந்தம். எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். மோதி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா. வாங்கடா போய் பாத்துருவோம். பயங்கரமா அடிக்கிறானுங்கப்பா. சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்புங்க. எங்களை அன்னைக்கு போலீஸ் இல்ல மிலிட்டரியா வந்தாலும் இந்த போட்டுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டான்டா. தலை வணங்க மாட்டான்டா.
எடு விடாத, எல்லாத்தையும் வெளியேடு, எல்லாத்தையும் மோப்பம் புடி, நிறைய கொடுத்து என்ன பெரிய டவுன் ஆக்கிடு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இது எல்லாத்தையும் நாம எடுத்துக்கிட்டு போகணும், ஏன்னா இது எல்லாமே என்னோடது, புரியுதா? அடிக்கிற அவங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும், ஒரே வழிதான் இருக்கு. மோட்டோ வந்துருச்சுடா, பிக்கப் பண்ணிக்கடா, பிக்கப் பண்ணிக்க. இந்தா புடி. ஏய், சமோசாவை சந்தில போய் தருவேன்டா. புடி மோட்டோ, அசத்து தூள் கலப்பு. அடிக்கிறவெல்லாம் ரவுடி இல்ல மோட்டோ, இருந்து அடி வாங்குறவங்க தான் ரவுடி. இந்த சமோசாவை சாப்பிடு, திருப்பி நீ அவங்க கிட்ட கொடு மோட்டோ. மோட்டோனே என்ன மட்டும் அடிக்காதீங்க. நீங்க தாராளமா இந்த டாகியை கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த புதையலெல்லாம் நாங்க கொண்டு போயிடுறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் தான் புதைச்சு வச்சேன். இது எனக்கு தான் சொந்தம். இது எல்லாத்தையும் இந்த டாகி எடுத்து கொடுத்துடுச்சு. இந்த புதையல்ல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காதுடா. இது எல்லாத்தையும் புர்புரி நகரத்தோட மேயர் கிட்ட ஒப்படைக்க போறோம். உன்னை சிங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்டா. புர்புரி நகர மக்களே, இன்று மீண்டும் ஒரு முறை மோட்டு பத்லு சாதிச்சிருக்காங்க. புர்புரி நகரத்துக்காக உயிரே கொடுப்போன்னு நிரூபிச்சுட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கறேன். உங்களுக்கு கிடைச்ச புதையல் எல்லாமே என்னோட தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தான் அதை திருடி புதைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த இடத்தை நான் மறந்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல, அது எல்லாம் எங்க புதைச்சு வச்சிருந்தேங்கிற மேப்பையும் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதனாலதான் இப்ப எல்லாம் மாட்டிக்கிச்சு. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. புதையல் எல்லாமே என்னோடது, ஆனா பரிசு மட்டும் இந்த மோட்டு பத்லுவுக்கா. ஜான், உனக்கு பரிசு கண்டிப்பா உண்டுடா. என்ன சொல்றீங்க மக்களே? ஆமா, நிச்சயமா ஜானுக்கு பரிசு கிடைச்சே தீரணும். அந்த பரிசை நாங்களே அவர்கிட்ட கொடுத்துறோம். வாங்க வாங்க. இந்த பரிசு எனக்கு என்னோட புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ என்னையே துவைச்சு எடுக்கிறாங்களே. சாரி, இந்த டாகி எங்களோடது. வழி தெரியாம தவறி இங்க வந்துருச்சு. இந்த டாகிய புதையல தேடுறதுக்காக நாங்க ஸ்பெஷலா ட்ரைனிங் பண்ணிருக்கோம். எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க புர்புரி நகர்ல புதையெல்லாம் எதுவும் இருக்காதே. அப்படி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இது எடுத்திருக்குமே. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நினைச்சா எங்களுக்கு சிப்பு வந்துருச்சு, சிப்பு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மோட்டு, என் அன்பு நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் ஒரு டெலிபோர்ட்டிங் மிஷினை உருவாக்கி இருக்கேன்பா. அப்படி ஒரு மிஷினா? அத வச்சு என்னடா பண்றது? ஐயோ மோட்டு, இத வச்சு யார் மேல வேணாலும் ரேஸ போட்டு அவங்கள எங்க வேணாலும் அனுப்பி வைக்கலாம். அவங்க மேல இந்த ரேஸ் பட்டதும் அந்த மிஷின் கிட்ட நம்ம சொல்லணும். அவங்கள எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொன்னா சொடுக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள அவங்க இங்க இருந்து காணாம போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. டேய் பூசணிக்க மாட்டேங்க, சூப்பர்ரா. உனக்கு நிகர் வேற யாருமே கிடையாதுடா. எனக்கு தகுந்த மாதிரியே ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு இப்ப கேக் வேணும். அதனால நம்ம பண்றோம், என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுரு. சோம்பேறிக்கு சோறு வித்தவன, சீக்கிரமா போய் கேக் வாங்கிட்டு வாடா. பசிக்குது. கஜகஜா, இந்த மூட்டை நான் அடுப்புக்குள்ள இறக்கிட்டாப்பா. காப்பாத்துக்கோ, ஓடு, ஓடிடோ, காப்பாத்துக்கோ. யாரப்பா இங்கே? காப்பாத்துக்கோப்பா. யாரு அது? கரண்ட்ல மாட்டின காக்கா மாதிரியா இருக்கான்.
மண்டலி விட்டானே. உங்களை விட மாட்டேன் மோட்டு பத்திரம், உன்னை விடவே மாட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கு நீதான் காரணம். அடுப்புக்குள்ள இறங்கிட்டே கஜ கஜா கஜ கஜா. ஆவி புடிச்ச மாதிரி வர பாவி கேக்கடா. யோ டாக்டர் ஜாத்கா, இந்த மோட்டை என்ன பேக்கரி அடுப்புக்குள்ள அனுப்பிட்டாயா? முதல்ல இந்த மிஷினை வச்சு இவங்கள வேற எங்கேயாவது அனுப்பு. அப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். அப்பா ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இவனை யாரும் தடுக்க முடியாது. மிஷின் ஏகிட்ட கூட. இந்த மிஷின் இன்னில இருந்து எனக்கு தான் சொந்தம். நீங்க எல்லாரும் அந்த பயங்கரமான தீவுக்கு போக போறீங்க. அங்க போனதான் அந்த முதலைங்க கிட்ட மாட்டிக்க போறீங்க. முதல்ல வருது. என்னப்பா முதல்ல இருக்கு? காப்பாத்துங்க. நல்ல குடும்பத்துல ஒரு உயிரை கொள்றது பாவண்டா. அகலவாயா கபடியில வர மாதிரி ரவுண்ட் கட்டி வராங்க. நோ 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 நோ. ஜான் ஆக போறான் பெரிய டான். உங்க எல்லாரையும் மறுபடியும் எதுக்காக இங்க வர வச்சிருக்கேன்னு தெரியுமா? உங்க முகத்துல தெரியற இந்த பயத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான். சரியா? ஓகேவா? இப்ப திரும்ப கிளம்புங்க. பாய். அதே இடத்துக்கு இப்ப நீங்க சீக்கிரமா போக போறீங்க. ஐயோ போதும் போதும், எல்லாம் ஓடுங்க. இவங்க முன்னாடி நிக்காதீங்க, எல்லாம் ஓடுங்க. கஜ கஜா, இந்த முதலுங்க நம்மள பூதம்னு சொல்லுதப்பா. ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுற முதலே பார்த்ததே இல்லையாப்பா நானும். இப்போ என்ன பண்றது? இதோ வந்துட்டேன்டா. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜான், ஒழுங்கு மரியாதையா அந்த மிஷனை இப்பவே என் கையில கொடு. சீக்கிரம். என்ன மிஷின்? எதை பத்தி நீங்க பேசுறீங்க? எங்க என்கிட்ட எந்த மிஷினும் இல்லையே. இங்க பாரு ஜான், இந்த சிங்கத்துக்கு தேடி போய் சொல்ல நினைக்காத. ஓட்டு பத்து 2 பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. எனக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. மரியாதையா இப்பவே அந்த மிஷனை என் கையில கொடு. இந்த மிஷின் தானே வேணும் உங்களுக்கு? இப்ப உடனே நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க. கடவுளே, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்னையே லாக்அப்ல போட்டிருப்பான். எவ்வளவு தைரியம். ஜோ, என் தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்த நாட்டின் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், உன்னை நான் சும்மா விடவே போறது இல்ல. இதோ வரேன்டா. சார், லாக் பண்ணிருக்கிற லாக்கப்புக்குள்ள தானா வந்து விழுந்துட்டீங்களே சார். எங்கேயோ போயிட்டீங்க சார். உண்மையில நீங்க தோப்பு, ஃபியூச்சர் ஹோப்பு. டேய், ஹோப்பு தோப்புலாம் முதல்ல இருக்கட்டும். அந்த ஜான் எனக்கு ஆப்பு வச்சுட்டான். நல்லா கேட்டுக்கங்க. இப்பவே புர்புரி நகரத்துல இருக்கிற எல்லா பேங்க்லயும் நீங்க கொள்ளை அடிக்கணும். சீக்கிரம் போங்க. கடவுளை, என்ன இது? இங்க என்ன நடக்குது? நான் இங்க ஒருத்தன் தான் இருக்கேன், ஆனா இத்தனை போன் அடிக்குது. பாருங்க சிங்கம் சார், அந்த குட்டமைய ஜான் இதுக்கெல்லாம் காரணம். அது எனக்கு தெரியும். ஆமா மோட்டு பத்லோ, நீங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தீங்க? ஐயோ சிங்கம் சார், அந்த முதலைங்கெல்லாம் எங்களை பூதம் நினைச்சு ஓடிருச்சு. நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே ஓகே, இதுவும் ரொம்ப நல்லதா. வாங்க உடனே போய் இந்த ஜானை பிடிக்கலாம். அவன் இந்த மொத்த புர்புரி நகரத்திலேயே பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான். எல்லா பேங்க்லயும் அவன் பணத்தை திருடிட்டான். சீக்கிரம் ஏன் கூட வாங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஜோ,
உன்னை நாலாப்புறமும் சுத்தி வளைச்சிட்டோம். எதுக்கு மேல நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால மரியாதையா சொல்ற அந்த மிஷனை என்கிட்ட கொடுத்துரு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இந்த டானை இது வரைக்கும் யாரும் பிடிச்சதே கிடையாது தெரியுமா? இப்ப இவங்க எல்லாரையுமே மேகங்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். அப்பதான் திரும்பவும் வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் இவனோட அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கே அனுப்பி வைக்க போறேன். அங்க போய் உட்காந்து சந்தோஷமா இட்லியும் தோசையும் சாப்பிடட்டும். அடக்கடவுளே, என்னது சிங்கம்? நீ திடீர்னு எப்படிமா வீட்டுக்கு வந்த? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் கையால செஞ்ச இட்லியை சாப்பிட்ட தானே நீ இவ்வளவு தூரம் வந்த. அம்மா இல்ல, நான் உடனே இங்க இருந்து கிளம்பி போயாகணும், புரிஞ்சுதா? இட்லி தோசை எல்லாம் நான் சாப்பிட வரலம்மா. அதான் வந்துட்டல்ல கண்ணா, இந்தா சாப்பிடு சாப்பிடு கண்ணா. நீ எங்கேயும் போக கூடாது. இந்த எல்லா இட்லியும் உனக்காக தான். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு போ. சாப்பிடு கண்ணா. அம்மா வரணும், போதும். இந்தா. நீ பண்ண காரியத்தால என்ன நடமா பாத்தியாடா? ஏதாவது யோசிடா. டேய் பத்துலோ, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீயே சொல்லு. ஐடியா வந்துருச்சு. தெரியல மறத்தரா. நாங்க தான் எப்பவும் கருப்பு முகமூடி போட்டு சுத்துற திருடங்க. இது வரைக்கும் எங்க முகத்தை யாரும் முழுசா பார்த்ததில்ல, பார்த்தவங்க யாரும் மிரளாம இருந்ததில்ல. நாங்க திருடுறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். இருந்தாலும் அந்த கமல்பூர்ல இருக்கிற அந்த பேங்கை மட்டும் எங்களால ஆட்டைய போடவே முடியல. இதுக்கு மட்டும் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க 9 அடி ஓகோன்னு வளர வாழ்த்துக்கள். பயங்கரமான லாக்கர் அது. டேய் குட்டத்தான, அங்க ஏகப்பட்ட பணம் இருக்குடா. உன் கனவுல கூட இது வரைக்கும் அந்த மாதிரி பணத்தை பாத்துக்க மாட்டேன். இங்க பாரு டண்டனக்கா டான்சர், இதுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. சிட்டி, சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு எப்பமேசருக்கு ஃபேமஸ் ஆயிடுவீங்க. இந்த எந்த ஏரியாவுல உங்கள மாதிரி கலவாணிகளை நாங்க பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆமா ஜான் பிரதர், எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள மாதிரி திறமைசாலி யாரும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க திருட போறது அவ்வளவு பெரிய லாக்கரு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். இவங்களை எதுக்காக அந்த இடத்துக்கு அனுப்பணும்? நானே அந்த இடத்துக்கு போறேன். அப்பதான் எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க. உடனே கமல்பூர்ல இருக்கிற அந்த பேங்க் லாக்கருக்கு என்ன அனுப்பு. மோட்டோ 100 வருஷம் ஆனாலும் இவன் வளர மாட்டான். என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி யார் செஞ்சாங்க? என்ன வெளியே அனுப்பு. யார் உங்களை இந்த ஏரியாவை விட்டது? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஜானியை நீங்க ஏமாத்திருப்பீங்க. எனக்கு கரண்ட் ஷாக் கொடுக்குறீங்க. உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். அவிஞ்சி போய் வந்திருக்காரு. இதெல்லாம் வேண்டாம் சிங்கம் சார். உங்க திறமைக்கு நீங்க பின்னாடி ஷூட் பண்ண கூடாது. அது உங்க திறமைக்கு இல்ல. வேண்டாம். அது இருக்கிற இடத்தை விட்டு அசைய கூடாது. இல்ல உன்னை முதல்ல இருக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா சரண்டர் ஆயிடு. இது ரொம்ப மோசம். இது சீட்டிங். இத நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன மாதிரி அப்பாவியான ஒருத்தனை இந்த மோட்டுவும் பத்லுவும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. அப்ப முதல்ல இருக்கிற தீவுக்கு அனுப்பிட வேண்டியதா? வேண்டாம். இன்னைக்கு நான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா அந்த மோட்டுவையும் பத்லுவையும் என் வழியை விட்டு விலக்க போறேன். சொன்னீங்க பாஸ், ஆனா பெரிய ஜோக்கா சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில முதல் தடவையா நீங்க இவ்வளவு பெரிய ஜோக்கா சொல்லிருக்கீங்க பாஸ்.
இவ்வளவு பெரிய மண்டையில உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? நீ எதுக்கும் பயன்பட மாட்ட. நான் என்ன சொன்னாலும் சரி அதை செஞ்சு காட்டியே தீருவேன். சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். என்னால முடியாதது எதுவுமே இல்ல, புரியுதா? நான் மோட்டு பத்லுவை என்னோட வழியை விட்டு விளக்க போறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னோட சயின்டிஸ்ட் நண்பன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறான். இது புடிச்சா இந்த மருந்து 2 சொட்டு குடிக்க வச்சாலே போதும். அவங்கள நீ பெரிய சைஸ் குழந்தையாவே மாத்திடலாம். அவங்க அப்புறம் குழந்தையாவே மாறிடுவாங்க. அவங்க உடம்பு பெரியவங்கள மாதிரியே தான் இருக்கும், ஆனா மூளை மட்டும் சின்ன குழந்தைங்க மூளை மாதிரியே மாறிடும். இப்ப சொல்லுங்க நம்பர் 1, நம்பர் 2 இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் பிளான் சூப்பரா இருக்குல்ல? போஸ், இந்த பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஜா நாக்க போறோம். வெரி குட் மார்னிங் சார். நாங்க கவர்மெண்ட் சார்பா வந்திருக்கோம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்க இந்த மருந்து 2 சொட்டு நீங்க குடிக்கணும். 2 சொட்டு குடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க எந்த வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். பத்மா எங்கடா போன? இவர் சொல்ற ஸ்கீமை கேட்டியா? 2 சொட்டு குடிச்சா போதுமா வாழ்க்கை முழுசும் எந்த வியாதியும் வராதா? அப்படியா? ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க சீக்கிரமா எங்களுக்கு 2 சொட்டு மருந்து மட்டும் கொடுங்களேன், நல்லா இருப்பீங்க. இப்ப நீங்க 2 பேரும் மனசளவுல பெரியவங்களா இருக்கலாம், ஆனா மூளை அளவுல சின்ன குழந்தைங்க தான். வாங்க குட்டி பசங்களா, என்கிட்ட வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. போஸ் போஸ், என்ன பாஸ் இது? உங்களை போய் அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. நான் சொன்னேன்ல, இந்த ஜாக் என்ன சொன்னாலும் அது நிச்சயமா செய்யாம விட மாட்டான். இந்த மோட்டு பத்லு சின்ன பசங்க மாதிரி ஆயிட்டாங்க. சரி வாங்க, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலைய நிம்மதியா செய்வோம். அப்பா எங்களை விட்டுட்டு போகாதீங்க. வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியை வாங்கிட்டு வாங்கப்பா. சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. எங்க ஆருயிரப்பா, நீ இல்லை என்றால் அப்பா. யாருக்கப்பா? எத்தனை பேருக்காப்பா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நீங்க புள்ளைங்க கிடையாது. சித்தப்பா, இந்த தகப்பையனை ரொம்ப திட்டுறான் சித்தப்பா. நல்ல பசங்க இந்த மாதிரி அழக்கூடாது. அழக்கூடாதுல கண்ணு, சொல்ல இல்ல என் பட்டு இல்ல. மாட்ட மாட்ட மாட்ட. ஏய், உங்க 2 பேருக்கும் நட்டு கழடிச்சா என்ன? இவங்க எதுக்கு தூக்கிட்டு வரீங்க? முதல்ல அவங்களை இறக்கி விடுங்க. சித்தப்பா ஏன் இறக்கி விட்டுட்டீங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்க, பேசாம இருக்க. போய் சின்ன பசங்களோட விளையாட வேண்டியதுதானே. எனக்கு ஒரு 5 கிலோ சாக்லேட் வேணும். ஐயோ, சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் இப்படி அழறாங்கன்னு தெரியலையே. சாக்லேட் வாங்கி தர மாட்டீங்களா? என்னங்கடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. இவங்க இருக்கானுங்க. சாக்லேட் சித்தப்பா சூப்பர். சித்தப்பா தான் நல்ல சித்தப்பா. அப்பா இருக்கிறாரு. டாக்டர் சட்கா, டாக்டர் சட்கா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் குணமாக்குங்க. என்னப்பா ஜான், என்னாச்சு? ஏன் இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? ஐயோ, இவங்க 2 பேரால என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்களே இவங்களை பாத்துக்கங்க. காஜா காஜா, நீங்க 2 பேரும் இங்க வாங்கப்பா. பசங்கள பாத்துக்கிறதுல எனக்கு 20 வருஷம் ஹெச்பிலே இருக்குடா. கஜா கஜா, எப்பா டாக்டர்
சீக்கிரம் ஏதாவது மருந்து கண்டுபிடிங்க. இல்லனா இவங்க ரெண்டு பேரும் எதை வச்சு தபேலா வாசிச்சுவாங்க போல இருக்குது. யோ விடுங்கய்யா. ஐயோப்பா நில்லுங்க. ஓடுறதுல உங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஏறாதீங்க. டாக்டர் அது வந்துமா ஜானுங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்து அவன் உங்களை சின்ன பசங்கள மாதிரி அப்பா பாட்டு கூப்பிட்டு அவனை நீங்க ரொம்ப தொல்லை பண்ணீங்க. அவன் உங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாப்பா. அதப்பா நடந்தது. அதுக்கப்புறமா நான் உங்க ரெண்டு பேருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டேன். நீங்க சரியாயிட்டீங்கப்பா. ஆமா. அப்படின்னா நிச்சயமா அந்த டண்டனக்க டானுக்கு புத்தி வர மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பழையபடி குழந்தை மாதிரியே நடிச்சாகணும். என்ன சொல்ற மட்டும்? ஆமா கண்டிப்பா பத்துலு. யானை அழகர் யானை அசந்து போகும். யானை வேகமா அப்பா அப்பா வச்சு நாக்கு ஒரு பக்கம் தள்ளி பாரு. யானை வேகமா போ. சீக்கிரமா போ. அசந்து போகாத. வேகமா போ. எதுக்கு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே தெரியல. இறங்குங்க. நான் ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுக்காதீங்க. இறங்குங்க. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இல்லைன்னா உங்க செவிலிய ஒண்ணு கொடுப்பேன். எல்லாமே எங்க பசங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தாங்க? வாழ்க்கையில முதல் முறையா எங்களுக்கு அண்ணன் பசங்க கிடைச்சிருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேலை செய்றீங்க, எனக்கு எதிரா பேசுறீங்க. அப்படி உனக்கு ரெண்டு பேருக்கிட்டையும் என்ன இருக்கு? எனக்கு தூக்கம் வருதுப்பா. ஏதாவது கதை சொல்லி தூங்க வைப்பா. இவங்களுக்கு ஏதாவது நல்ல கதையா சொல்லி தூங்க வச்சிடலாம். அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் தூரமா கொண்டு போய் விட்டுடலாம். சரி ரெண்டு பேரும் கதை கேளுங்க. ஒரு திருடன் இருந்தான். அவன் ராத்திரி நேரத்துல திருட கிளம்புனான். சரி வேற கதை சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாரு, அப்புறம் ஒரு ராணியும் இருந்தாங்க. ராத்திரி நேரத்துல அந்த ராஜா முகமுடி போட்டுக்கிட்டு திருடுறதுக்காக கிளம்பி போனாரு. களவாணி கதையில எனக்கு பிடிக்காதுடா. எப்ப பார்த்தாலும் உன் சொந்த கதையை சொல்ற மாதிரி இருக்குடா தகப்பா. நான் ஒரு திருடன் சம்பந்தப்பட்ட கதையை தான் என்னால சொல்ல முடியும். அப்ப ஏதாவது பாட்டு பாடுங்கள் டாடி. ஊஞ்சலே மாட்டி விடுங்கள். என்னால பாட்டெல்லாம் பாட முடியாது. தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்லனா தூங்காம போங்க. வேற கதை சொல்லுப்பா. எனக்கு இந்த கதை பிடிக்கலப்பா. நல்லா இல்லப்பா. இல்லடா பாட்டு பாடுப்பா. எவ்வளவு தைரியம் தான் நீங்க எங்க அண்ணன் பசங்களை இப்படி அட வைப்பீங்க? மரியாதையா பாட்டு பாடுங்க. வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ண நான் தயார். ஆனா சின்ன பசங்க விஷயத்துல மட்டும் இனி தப்பே பண்ண மாட்டேன். மோட்டு பத்துல ரெண்டு பேரையும் சின்ன பசங்களா மாத்துனது என்னோட தப்பு தான். அதுக்கு நல்லா அனுபவிக்கிறேன். என்னோட தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அம்மா அப்பா எல்லாரையும் ஞாபகப்படுத்துறாங்க. நான் தான் சொல்றேன் பாட்டு பாடுங்க. பாடுறேன் பாடி தொலைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் போங்க. போய் பக்கத்து ஊர்ல இருந்து பசங்களுக்கு நல்ல சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஊர்ல மட்டும் தான் ஸ்பெஷலான சாக்லேட் கிடைக்கும். உடனே போயிட்டு வாங்க போங்க. ஓகே பாஸ், உடனே போயிட்டு வரோம். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தூங்க வைக்க போறேன். அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போக போறேன். சரி பசங்களா, உங்களுக்காக நான் பாட போறேன். தூங்குங்க லிட்டில் பேபிஸ். அப்பா அம்மா வருவாங்க, உங்களுக்காக கை நிறைய பொம்மைங்க வாங்கி தருவாங்க. தூங்குங்க. ஒரு பொம்மை உடைஞ்சு போயிடுச்சு. லிட்டில் பேபி அழ ஆரம்பிச்சிடுச்சு. குட்டப்பைய எங்கே போறான்டா? நீங்க நான் வைத்த ஓடுற மாதிரி இருக்க மாட்டோம். இணைந்து செயல்படணும். நாங்களும் டயர்ட் ஆவோம்டா தகப்பா. எல்லாம் ஒரு தகப்பனா நீரா. ஏய் டாடி, குட் ஆஃப்டர்நூன். ஓடிட்டாரு. இல்ல
தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க 2 பேரும் என் பின்னாடி வர வேண்டாம். கன்ஃபார்மா சொல்றியா? கன்ஃபார்ம். இனிமே உங்க வம்புக்கே நான் வர மாட்டேன். ஓகே ஓகே. ஆனா இனிமே இந்த மாதிரி வேலையை பண்ண கூடாது, புரியுதா? சத்தியமா நான் பண்ண மாட்டேன். எப்பவும் இப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே மாட்டேன். நீங்க பழையபடி ஆயிட்டீங்களா? அந்த பூசணிக்காய் மண்டைய மாத்து மருந்த கொடுத்து எங்களை பழைய மாதிரி மாத்திட்டானா? என்ன எவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, எவ்வளவு இம்சை பண்ணீங்க. டேய் பூசணிக்காய் மண்டையா, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் ஒரு சூப்பரான ரோபோட்டை தயார் பண்ணிட்டு இருக்கேன்பா. யாராவது போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, இது உடனே கண்டுபிடிச்சிரும். போய் சொன்னவங்க கணத்துல பளிச்சுன்னு ஒரு அறையும் இது கொடுத்துரும், தெரியுமா? வாவ், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. யாராவது போய் சொன்னாங்கன்னா இது அப்படியே கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கும். இது கிட்ட இருந்து யாராலையும் எப்பவும் தப்பிக்க முடியாது. ஹலோ மோட்டு பத்லு, 2 பேரும் உடனே வாங்க. எனக்கு இப்ப உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஜான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல. அவங்கிட்ட இருந்து நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இப்பவே வந்துடுறோம். பூசணிக்காய் மண்டையா, இந்த ரோபோட்டை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்திருக்கு. அந்த குட்டப்பைய ஜானு போய் சொல்றா உண்மை சொல்றானான்றது இது மூலமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் இதை எடுத்துட்டு போறேன். நீ பின்னாடி என் உயிர் நண்பா, உடன்பெற சகோதரா, இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போப்பா. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு என் மூளையை கசக்கி இதை நான் தயார் பண்ணிருக்கேன். அதனால பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. ஓகே? சும்மா போய் சொல்லாதீங்க. எனக்கு ரிப்பீட் ஆகுது. டாக்டர் ஜக்கா மூளை யூஸ் பண்ணி பண்ணேன்னு சொன்னது பொய் போல இருக்கதாப்பா. அங்க பாருங்க. ஆமா ஆமா, இன்னொரு சயின்டிஸ்ட் கிட்ட உதவி கேட்டு தான் செஞ்சேன். இல்லனா இத செஞ்சிருக்கவே முடியாதுப்பா. சரி சரி, முதல்ல இத கூட்டிட்டு போங்க. இல்லனா இது கிட்ட அரை வாங்குறதுக்கு என் உடம்பு தாங்காது. ஜா, மரியாதையா நீ உண்மையை சொல்லு. இன்னி வரைக்கும் திருட்டு வேலையில உனக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நீ எங்க வச்சிருக்க? மரியாதையா சொல்லு. கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் உண்மையாதான் சொல்றேன் சார். நான் எந்த திருட்டு வேலையும் பண்ணவே இல்ல. சிங்கம் சார், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப தண்ணி எது பால் எதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா இங்க பால் தண்ணி எதுவுமே இல்லையடா மண்டையா. மோட்டோ, ஒரு பேச்சுக்கு சொன்னடா, விட்டு தள்ளுடா. சிங்கம் சார், டாக்டர் ஜட்கா சார் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த அற்புதமான ரோபோ உண்மை எது பொய் எதுன்னு புட்டு புட்டு வைக்கும். வேணா நீங்க ட்ரையல் பாருங்க சார். ஓகே, இப்ப நான் திரும்பவும் கேக்குறேன். ஏய், திருடின பொருட்கள் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது. நான் திருடுறதை எல்லாம் விட்டு எத்தனையோ வருஷமாச்சு, தெரியுமா? போய் சொல்லாத. பாருங்க, மிக்ஸி மாதிரி சுத்துவான் பாருங்க. நான் சொல்ல நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு பேங்க்ல கொள்ளையடிச்சதையெல்லாம் நான் கொண்டு போய் என் இடத்துல வச்சிருக்கேன். நேத்து கொள்ளையடிச்சதையெல்லாம் காட்டுல குகையில வச்சிருக்கேன். அங்க போன மாட்டி ஒரு ஷாப்ல கொள்ளையடிச்சேன். அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு கடையில கொள்ளையடிச்சேன். இங்க கொள்ளையடிச்சிருக்கேன். இதுக்கு மாதிரி கொள்ளையடிச்சிருக்கேன். அங்க ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்குது. ஸ்டாப் ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. போதும், இதுக்கு மேல என்னால முடியல. அவ்வளவுதான். என்னோட முழு ஆட்டோபயோகிராஃபியை நான் இப்ப தெளிவா சொல்லிட்டேன். இந்த ரோபோட் மட்டும் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா இதை வச்சு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அந்த ரோபோட் அமைக்கிட்டு வாடா. அவங்க 3 பேரையும் போய் போட்டீங்க.
இந்த ரோபோட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது மேல இந்த மாதிரி ஸ்பார்க்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு தடவை நாம டெஸ்ட் பண்றது நல்லது பாஸ். சரி சரி, இப்ப நான் ஒரு பொய் சொல்லி பாக்குறேன். அப்ப இது அடிக்குமா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன, இந்த ரோபோட் என்னோடது, அப்புறம் இதை உருவாக்குனது நான் தான். என்னங்கடா இந்த ரோபோட் எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பாஸ், ஒரு முறை உண்மையை சொல்லி பாருங்க. ஓகே, என்னோட பேரு ஜான். அப்புறம் திருடுறது தான் என்னோட வேலை. உண்மையை சொன்னோம்னா இது இப்ப அடிக்கும் போல இருக்கே. என்ன பண்றதா? செட்டிங் சேஞ்ச்ட், ப்ரோக்ராமிங் சேஞ்ச்ட். இப்ப யாராவது உண்மையை சொன்னா உங்களை நான் அறைவேன். ஆஹா, ஜெய் ஹோ! நம்ம ரோபோட் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த குட்டப்பைய ஜானு பயந்து போய் இதை எங்கேயும் விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். மோட்டோ சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணிட்டு வா. டீ கடை பண்டைய கடைக்கு போய் எல்லாம் சாப்பிடலாம் மோட்டோ. டேய் பத்துலு, நான் ஏற்கனவே பிரஷ் பண்ணிட்டேனா? திரும்பவும் இந்த மாதிரி சொல்லாதீங்க. மோட்டோ சுத்தி விட்டதுனால தப்பா எடுத்துக்காத. பல்லு விளக்குனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. போ. ஏற்கனவே பிரஷ் பண்ணிட்டா மறுபடியும் பிரஷ் பண்ண வச்சிட்டல. திரும்பவும் இப்படி சொல்லாதீங்க. வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரோபோ ரெடி பண்ணி அனுப்பணும்டா. தப்பா எடுத்துக்காதடா மோட்டோ. உன் மேல ரொம்ப பாசம் உள்ளவன் தானே இந்த பத்துலோ, அதனால தான் அப்படி சொன்னேன். திரும்பவும் இப்படி சொல்லாதீங்க. இப்ப என்ன சொல்ற? நீ அடிக்க வர. ஆஹா, பத்துலு, இந்த ரோபோட்டுக்கு நீ சொன்னது போயின்னு தெரிஞ்சு போச்சுடா. இன்னைக்கு வரைக்கும் நீ எனக்கு ஒரு உண்மையான நண்பனாவே இல்ல. ஆனா நான் உனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா தானடா இருந்தேன். இன்னைக்கு நீ போய் சொன்ன உடனே இந்த ரோபோட் கண்டுபிடிச்சிருச்சு பாத்தியா? மோட்டோ மோட்டோ, நான் சொல்றதை கேளுடா. இனிமே ஒரு வார்த்தை கூட நீ பேசாதடா. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் உனக்கு ஒரு உண்மையான நண்பனா இருந்தா, ஆனா நீ அப்படி இல்ல, என்னை ஏமாத்திட்ட. இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். நீ வா ரோபோட், நம்ம போலாம். சிங்கம் சார், அந்த பத்துலு பையன் உயிர் நண்பன் நினைச்சேன். ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். இது வரைக்கும் என்கிட்ட உண்மையாவே இல்ல, போய் சொல்லிருக்கான். அதை இந்த ரோபோட் தான் கண்டுபிடிச்சு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. டோன்ட் வரி, அவ உனக்கு நண்பனா இல்லனா என்ன, நான் உனக்கு உண்மையான நண்பன். திரும்பவும் இப்படி சொல்லாதீங்க. நீங்களும் எனக்கு நண்பனா இல்லையே. நீங்களும் இது வரைக்கும் என்கிட்ட பொய்யா தானே நடிச்சிருக்கீங்க. சிங்கத்தை நம்பினதான் சிங்கமா இல்ல போச்சு. இன்னில இருந்து பத்துலு என்னுடைய நண்பன் கிடையாது. அந்த வீணா போன சிங்கமும் என் ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. கவலைப்படாத மோட்டு, நான் உனக்கு ஒரு நல்ல நண்பன், உண்மையான நண்பன். என்னப்பா நீங்க? அந்த மோட்டு கிட்ட இருந்த ரோபோட் என்ன ஒரே அடியா அடிச்சிருச்சு. நான் என்ன தப்பு பண்ண? என் நண்பன் மோட்டோன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அட, என்கிட்ட வர பேஷண்ட் மேல சத்தியமா சொல்றேன், அந்த ரோபோட் கண்டிப்பா ரிப்பேர் ஆயிருக்கும் போ. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சரி வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். இந்த மோட்டோக்கு ஒரு நெருங்கிய நண்பங்கிறது இந்த ஊர் உலகம் நாடு நகரம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போது நீ எப்படி என்ன சுத்தி விட்டு அடிச்சு பார்த்த? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்பவே நான் இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். என்னோட கையில ஜிலேபி இருக்கு. பாத்தீங்களா, பொய் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ரோபோ என் கண்ணத்துல ஓங்கி அறையல. இப்போ நான் உண்மையை சொல்லி பாக்குறேன். அதாவது என் கையில இருக்கிறது அற்புதமான சுட சுட சமோசா. இதோட செட்டிங் சேஞ்ச் ஆயிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணுது. இனிமே யாராவது இதுகிட்ட உண்மையை சொன்னா அடிக்கும். நண்பா, உயிர் நண்பா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுறா. நான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. நட்புல நோ சாரி, நோ தேங்க்யூ.
என்னது சீக்கிரம் சொல்லு. மோட்டோ சீக்கிரமா போய் சுட சுட சமோசா சாப்பிட்டு வாடா. இங்க பாரு ரோபோ, இப்ப உனக்கும் மோட்டுக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்பதான் யாரு எந்த அளவுக்கு முழுக போறீங்கன்னு தெரிய போகுது. எப்படி? நான் தண்ணியில இல்லடா, தரையில தான்டா நின்னுகிட்டு இருக்கேன். அடே மோட்டு, சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அப்படியா? அப்ப நான் சரி, இன்னும் ஒரு நிமிஷத்துல இதோட கதையை முடிச்சு காட்டுறேன். கபடி 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 அங்க பாத்தியா, குட்ட பையன் ஜானு கபடி விளையாடுறான். வா பக்கத்துல போய் பார்க்கலாம் என்னதான் விளையாடுறான்னு. கபடி 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 கபடி. பேசாம மோட்டு பத்துலோட சேர்ந்து கபடி மேட்ச் ஆடலாமா? அடடா, இவங்களால விளையாட முடியாது. ஏன்னா இது ஆம்பளைங்க விளையாடுற கேம். இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. ஜான், தேவையில்லாம வாயை விளக்காத. அப்படி வந்தா நீ தான் தோத்து போயிடுவே. உங்களுக்கு தைரியம் இருந்தா 2 பேரும் விளையாடி காட்டுங்க. வாங்க, விளையாடி ஜெயிச்சு காட்டுங்க. ஜான், உன்னோட இந்த சேலஞ்சை நாங்க ஏத்துக்கிறோம். அதுவும் இங்க இல்ல, இன்னைக்கு இல்ல, வர சண்டே அன்னைக்கு மீட் பண்ணலாம். அதுவும் இந்த புர்புரி நகர்ல இருக்கிற எல்லா பொதுமக்கள் முன்னாடி. என்ன சொல்ற? சேலஞ்ச் எடுத்துக்கலாமா? அப்ப நான் சரி, ஓகே. நம்ம 2 பேருக்கும் நடுவுல மேட்ச் நடக்கட்டும். யார்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு அன்னைக்கே எல்லாருக்கும் தெரியட்டும். தோக்கிறதுக்கு ரெடியா இருங்கப்பா. டேய் பத்துலு, அந்த குட்ட பையன் ஜான் கிட்ட நாம பந்தயம் கட்டிட்டோம் கபடி விளையாடுறோன்னு. ஆனா இது வரைக்கும் கபடியா விளையாண்டது இல்ல. சின்ன வயசுல எப்பவோ ஒரு சமயம் விளையாண்டதான் ஞாபகம். எப்படி விளையாட போறோம்? மோட்டோ பத்துலு, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாமாப்பா. நான் உங்களுக்கு அது விளையாட கத்து தரேனாப்பா. கபடி விளையாடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. சூப்பரியா, சூப்பர். மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு பார்ட்டி வைக்க போறியா என்ன? சூப்பர். ஆடே இல்லையாப்பா, கபடி விளையாட இந்த கோழியை வச்சு ட்ரைனிங் கொடுக்க போறேன் நானும். கபடி மேட்ச்ல எதிராளி நம்ம கிட்ட சும்மா கபடி கபடி கபடின்னு வரும்போதோ அவனை அப்படியே அமுக்கிறதோ ரொம்ப முக்கியமாப்பா. அவன் சும்மா அங்க இங்கன்னு ஆடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அதனால இந்த கோழியை நம்ம பிடிச்ச பழகிட்டோம்னா அவனை ஈஸியா அமைக்க போட்டுடலாமாப்பா. ஓகே, இத வந்து போடுங்க போடுங்க. இப்ப பாரு, இப்ப பாரு. ஏய், வா வா வா, ரவுண்ட் பண்ணு. வா வா அம்மா. சாரி, எஸ்கேப். அப்படியே இருக்கு, நான் மேல போய் பிடிக்கிறேன். கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டேன் பாத்தீங்களா? டீம், நான் சொல்றத நீங்க நல்லா கவனமா கேட்கணும். கோழி எப்படி நம்ம கிட்ட வரும்போதோ சொல்லுதில்ல கோகோ கோகோ கோகோன்னு, அதே மாதிரி நீங்க எல்லாரும் கபாடி கபாடின்னு சொல்லிக்கிட்டே போகணுமாப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமா, சொல்லலாம் நான் நீங்க அவுட் ஆகி போயிடுவீங்க. புரிஞ்சதா இல்லையா? மோட்டோ ஸ்டார்ட் பண்ணோம். கபடி 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 கபடி. ஆய் மோட்டோ, நிப்பாட கூடாது, சொல்லிட்டே இரு. கபாடி 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 கபாடின்னு சொல்லு. கச்சா கச்சா, இவனை கபடிங்கிறதுக்கு பதிலா சமோசா சமோசான்னு சொல்லுங்க. ஐ ஓகே மோட்டோ, நீ சமோசான்னு சொல்லப்பா, சொல்லு. ஓகே, நான் சொல்றேன். சமோசா 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 சமோசா.
டேய் மண்டப்பாயில எதுக்காகடா இந்த காளையை இங்க கூட்டிட்டு வந்த? ஏய் மோட்டோ அப்படி சொல்லாதயாப்பா. இது நம்ம ட்ரைனிங்கோ. எதிராளி உள்ளே வரும்போது அவனை புடிச்சு போறது ரொம்ப கஷ்டம். அத புரிஞ்சுக்கணுமாப்பா. எதிராளி ரொம்ப பலசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? அதனாலே நீங்க இந்த புல்லை தடுத்து நிப்பாட்டிட்டீங்கன்னா நம்ம யாரை வேணாலும் தடுத்து நிப்பாட்டலாம். ஐயோ காத்துல பறக்க விட்டாங்களே. சூப்பரே, நீங்க எல்லாரும் கலங்கிட்டீங்க. உண்மையிலே டக்கரோ டக்கரே. இனி உங்களை மேட்ச்ல யாராலும் ஜெயிக்க முடியாது. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பாப்பா. உங்களோட ட்ரைனிங் இதோட முடிஞ்சதோ. பூர்புரி நகர சேர்ந்தவங்களே, இன்னைக்கு இங்க மிகப்பெரிய கபடி மேட்ச் நடக்க போகுது. ஜான் அப்புறம் மோட்டு பத்லுவோட டீம் உங்க கண்ணு முன்னாடியே இருக்காங்க பாருங்க. கபடி 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 சமோசா நண்பா, சூப்பர் நண்பா. சமோசா எனக்காக வாங்கிட்டு வந்தியா? நல்லா இருக்கும். அவங்க கிட்ட போய் அதை வாங்கி சாப்பிடுறா. ஆனா இது சீட்டிங் வேலை தானே ஆபீசர். இதுல சீட்டிங் என்ன இருக்கு? நான் இந்த சமோசாவை சாப்பிடலான்னு ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இப்ப நான் அந்த பக்கம் போக போறேன். நான் ரைட் போக போறேன். யாருமே என்ன பிடிக்காம அவஸ்தைப்பட போறாங்க பாரு. கபடி 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 டாக்டர் டக்கா, நீங்க அவுட், நீங்க அவுட். என்ன பிடிச்சிட்டீங்க? ஐயோ சீட்டிங் பா. அவன் உடம்புல என்ன தடவி வச்சிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி நாங்க பிடிக்க முடியும்? உடம்புல என்ன தேய்க்க கூடாதுன்னு ஏதாவது எழுதப்பட்டிருக்கா என்ன? அப்படிலாம் ரூல்ஸே கிடையாது. ரெஃப்ரி சார், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கு பாக்ஸிங் ரூல்ஸ் மட்டும் தான் தெரியும். வாங்க வாங்க வாங்க. அடுத்ததா யார் வரீங்க? யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு பாத்துடலாம். இப்ப நான் தான் வர போறேன். முடிஞ்சா புடிச்சு பாருங்க. கபடி 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 கபடி. உள்ள வாடா, உள்ள வாடா, வாடா, நாம ஜெயிக்க போறோம்டா. இது கில்லி டீம்டா. ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. வாடா வாடா. கபடி 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 என்ன காலாலே கரக ஆடுறாரு? கபடி. அதே அப்படியே ஆட மாட்டோம். சூப்பர். எவனும் அவுட் மாத்திக்கிட்டான். ஓகே, இப்ப நான் ரைடு போறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். கபடி 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 கபடி. நண்பரே, வைஃபையருக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வைஃபியா வைஃபியா when சிங்கம் is here. என்ன நடக்குதுங்க? இவனுக்கு என்னை ஏமாத்திட்டானுங்க. சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலையே. கபடி 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 வாடா வாடா வாடா. கபடி கபடி.
அடே கில்லி டீம் சார்பா இப்ப நான் வரேன்டா. முடிஞ்சா தப்பிச்சுக்குங்கடா. கபடி 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 கா கா கபா கா கபா கா 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 ஊ கா கீ கா கீ கா அவங்க பா சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, அவங்க சீட்டிங் பண்றாங்க. ஏய், கேம் நிறுத்த வேண்டாம். கண்ணாடியை கேட்டது ஒண்ணு சீட்டிங் இல்ல. கபடி 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 இப்ப பாரா, நான் தான் கோப்பண்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி சலம் எடுத்து விளையாட வரண்டா 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 எங்க ஜெயிச்சீங்க? இந்த மோட்டோ நாங்க பிடிச்சிருக்கோம். கண்ணை திறந்து பாருங்க. மோட்டோ இன்னும் அந்த லைனை டச் கூட பண்ணல, தெரியுமா? அப்படியே குனிஞ்சு கீழே பாருங்கடா. உடம்புல இருக்கிற எந்த பார்ட்ஸ் வேணாலும் கோட்டை தொடலாம்டா. அவன் நாக்க கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. மோட்டு பத்துலோட டீம் ஜெயிச்சிட்டாங்க. இது உண்மையிலேயே சீட்டிங். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இன்னைக்கு இது எல்லாமே சமோசாவால தான் நடந்தது. தம்பிங்களா, நீங்க கோழிக்கும் அந்த புல்லுக்கும் நன்றியா சொல்லிடுங்கப்பா.